ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரெட் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் அரை கேரட் துருவி வச்சுருக்கேன். கூடவே 4 பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா உருளைக்கிழங்கோட இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 8 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், பிரெட் பீசஸ் அதோட ஓரங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓரங்களை நான் பிரெட் க்ரம் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பிரெட் க்ரம் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ப்ரெட்டில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு பக்கம் டொமேட்டோ சாஸ், இன்னி ஒரு பக்கம் ரெட் சில்லி சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பீஸில் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு பிரெட் பீஸ் எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட் பீஸஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு பிரெட் பீஸும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இந்த மாதிரி தண்ணியாட்டம் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு பிரெட் பீஸஸும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் க்ரம்ஸில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் நல்லா எல்லா பக்கமும் வரணும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிரெட் பீஸஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் இந்த பிரெட் பீஸஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பிரெட் பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வேகட்டும். அந்தளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், அடுத்தது நான் 2 பிரெட் பீசஸ் போட்டு காட்டுறேன். பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. சும்மா சும்மா திருப்பி போட வேணாம். பார்த்து பொறுமையாக திருப்பி 2 பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், எல்லா பிரெட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.